ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓஏ, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர், அப்புறம் இவங்க எல்லாருக்குமான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளவு மார்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம், எப்போ ப்ராக்டிக்கல் நடக்கும், எங்கே நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு. கடந்த 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர், அப்புறம் ப்ராசஸர், ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது செலெக்ஷன் ரிசல்ட் ஒரே நாளில் செலெக்ஷன் லிஸ்ட் ப்ளஸ் கட் ஆஃப் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டருமே அவங்க அனுப்பிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா 2 நாட்கள்லேயே கடன்னு முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸோ, மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ரெடியாக இருங்க. ப்ராக்டிக்கல் நம்ம என்ன மாதிரியெல்லாம் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் ப்ராக்டிக்கல் கேட்பாங்க, என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு ரிசல்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கட் ஆஃப் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது கட் ஆஃபு. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னே, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. ஒரு சிலவங்க 150 மார்க் அந்த மாதிரி எடுத்து கூட அவங்களோட பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே நமக்கு டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு மாவட்டத்தில் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்தில் குறைவாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இதனோட தாக்கம் ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேனை பொறுத்தளவில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேனுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்க போகுது, குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ணல, பெயிலிஃப், ரீடர் இவங்கள கம்பேர் பண்ணலாம் ஆஃபீஸர்ஸுக்கு ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். எனக்கு சாதாரணமாக நம்ம படிக்காமலே போனால் கூட 95 மார்க் எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் நமக்கு கொஷின்ஸ் ரொம்பவே ஈஸியாக கேட்டிருந்தாங்க. 100 மார்க்குக்கு ஜிகேவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. தாராளமாக 90க்கு மேலே நம்ம எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. இது நமக்கு கட் ஆஃப் அதிகரிக்கும்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க, என்கிட்ட எந்த ப்ரையாரிட்டியும் இல்லைனாக்கா, எந்த கம்யூனிட்டியும் சார மாட்டேன், ஜென்ரல் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 90க்கு மேலே 90 அபோவ் 95 அபோவ் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே குறைஞ்சிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு கேட்ட கொஸ்டின் நமக்கு ரொம்பவே ஈஸியாக 10th லெவல்லே இவ்வளோ கட் ஆஃப் அதிகரிக்கும் போது 8th லெவலுங்கும் போது எவ்வளோ கட் ஆஃப் அதிகரிக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுவும் சென்னையாக இருக்கட்டும், மதுரையாகட்டும் இந்த மாதிரியான மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கட் ஆஃப் அதிகம். நீங்கள் 97 அந்த மாதிரி கூட கட் ஆஃப் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எழுதினவங்க எக்கச்சக்கமான பேர் ஓஏ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகரிக்கும். இதே நீங்கள் பிசி, எம்பிசி, டிசியாக இருக்கிறீங்க, பிசிஎம்மாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு 85 அந்த மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் வாய்ப்பு இருக்குது. இதே ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கனாலுமே ஒரு 85 மார்க்குக்கு மேலே, 80 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தால் தான் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது குறைச்சி நமக்கு கிடைக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸ் ரொம்பவே அதிகம். இந்த ஓஏ பொறுத்தளவில், மசால்ச்சியை பொறுத்தளவில் காம்படிஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃபும் அதிகரிக்க தான் போகுது.
இதே நீங்கள் ப்ரையாரிட்டிலேயே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, நீங்கள் விடோவாக இருக்கீங்க, டெஃப் அண்ட் டம் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மார்க் கம்மி பண்ணுங்க. 160 மார்க்கு அதில் இருக்கும்போது நீங்கள் 100 மார்க் எடுத்திருந்தாலே கட் ஆஃப்குள்ளே வந்துடுங்க. இதே வந்து ஆஃபீஸர்ஸை மசால்ஜி வாட்ச்மேனை பொறுத்தவரை 100 மார்க்குக்கு தான் நம்ம எழுதியிருக்கோம். ஒரு 60 மார்க்கு அந்த மாதிரி எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் விடோவாக இருந்தீங்க, டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து கிடச்சிரும். உங்களை பொறுத்தளவில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து அதிகமான பேர் வந்து இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஹையஸ்ட்டு மார்க்கே உங்களுக்கு வந்து 60, 70 அதை தாண்டி வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்ச அப்ளிகேஷன் அப்போது நீங்கள் இருந்தது இப்போ இல்லை அப்படின்லாம் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செலெக்ஷன்ஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அதற்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிகல்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே நமக்கு வேலை கிடைக்கும். இதே வந்து சாதாரணமாக மற்ற ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜாக இருக்கட்டும், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலே ஈஸியாக வந்து கிடச்சிரும். அப்படி நான் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டை நான் அப்லோட் பண்ணலை, நான் அப்ளிகேஷன் அப்போ என்கிட்ட இல்லை, நான் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறமா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஒரு 1 வீக் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதாவது யாராவது ஏதாவது எரர் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கணும். இன்னும் ஒரு 1 வீக் வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க. அது அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நமக்கு வரப்போகுது. அந்த 1 வீக் முடித்ததுக்கப்புறமா நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த மார்ச் எண்டுக்குள்ளேயே ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவங்க எல்லாத்துக்குமே பெயிலிஃபாக இருக்கட்டும், ரீடராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே கால் லெட்டர் வந்து அனுப்பிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு இன்டர்வியூ முடிக்கப்போம். இன்டர்வியூ பொறுத்தளவில் நமக்கு 1:3 அதாவது ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒரு மாவட்டங்களுக்கே பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 100 பேர் அந்த மாதிரி தான் நடக்கும். அதை தாண்டி வந்து நடக்காது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பொறுத்தளவில் ஒரே நாளில் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. இது ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி வாட்ச்மேன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது 1:5ங்கும்போது அதிகரிக்கும். 2-3 நாட்கள் இல்லை ஒரு வாரம் கூட இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நமக்கு தான் அதிக ப்ராசஸ் இருக்கும். ஸோ வந்து நமக்கு கூடிய சீக்கிரமே அதற்கான விண்டோ ஓப்பன் ஆகி ஒரு 1 வீக் அப்புறமா நமக்கு ரிசல்ட் வந்து செலெக்ஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுமே நமக்கு இந்த மார்ச் எண்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க. கூடிய சீக்கிரம் நமக்கு ரிசல்ட் வருது. அடுத்ததாக ப்ராக்டிக்கல் வந்து என்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம், எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக நமக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் வந்து நடக்கும், என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போடுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.